45 வயசு ஆளு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முதல் வாட்டி உங்களுக்கு பவர் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? முதல் முறை வந்து ஒரு இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, கோயிலில் போய் நின்று சாமி கும்பிடும்போது எதுக்காக கண்ணீர் வருதுன்னு தெரியாதுங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆனா நம்மளுக்குள்ள ஏதோ வேக தூண்டுங்க. அந்த கையெல்லாம் அப்படி இழுத்து என்னப்பா சாமி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா அவங்க மத்தவங்க சொல்றதை வச்சு தான் நான் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. யார் கல்யாணம் பண்ணீங்க? எப்படி டைவர்ஸ் ஆச்சு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலைங்க. நந்தினி எப்ப கல்யாணம் பண்ணீங்க? அம்மா நந்தினி வந்து ஒரு 6 மாசமா கோயிலுக்கு இவன் இப்ப இவங்க 3 பேருக்கும் சொன்னாங்க. நந்தினிக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணீங்களா? அந்த பொண்ணு இங்க இருக்கா? இவருக்கு முன்னாடி இவர்தான் எனக்கு புருஷனா இருந்தாரு. இது மூணாவது பொண்ணாடி இல்லையா? ஆமாங்க. நான் அவங்க கூட வந்தவங்க என்னட்டாங்க, முன்னாடி அப்ப அவங்க தான் உங்களை கட்டாயப்படுத்தி தாலி கட்ட சொன்னாங்க. இல்லைங்க நான் சொல்றேன் இது சொல்லிட்டு ரொம்ப நல்லவர், அதனால அவருக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. கரெக்டா? அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டு தானே வந்தாங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம். நீங்க அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் சொன்னீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இவர் சொல்றது உங்க பொண்ணா ஆசைப்பட்டு தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. வயசுக்கு நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு ஏன் விட்டுட்டு போன ஒரு வாரத்துல? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. 6 மாசம் கோயிலுக்கு வந்துட்டு கால் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். செருப்பு கட்டி அடிச்சிரும் மேடம் இருக்கு மேடம். உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதையும் நான் இதே நைட்ல போய் சாமியார் வச்சு கேக்குறேன். அனுப்பி கொடுங்க நீ சொல்லி அனுப்பி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. இந்த மாதிரி முட்டாளுங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க ஏமாத்த தான் செய்வாங்க. சாமி அடி எத்த தடி. நான் தான் உங்களை தேடி வந்தனா கல்யாணம் பண்ணிக்கிறேன். வீட்டுக்கு நீ அங்க சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த மாதிரி சாமிக்கு நாங்க கல்யாணம் பொண்ணு பாத்துட்டு இருக்கோம், உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறோம். நீ என்ன? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. சாமிக்கு வேற வேலை இல்லையா? யார் என்ன Dress போட்டு இருக்காங்க, யார் என்ன Dress போடுறாங்க? வேலையா? புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இப்படி நீ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சாமி கேட்டுச்சுங்களாமா? அது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணும் இல்லையா? சாமி என்ன புரோக்கரா? இல்லைங்க என்னடா சாமி சொல்றீங்க? என்ன புரோக்கரா? என்ன கொடுமை சரவணன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சாமி உட்கார்ந்திருக்கு. இல்லைங்கம்மா அதுக்கு பின்னால 50 வயசு ஆளு 20 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சுன்னா ஏத்துக்க முடியாது. அப்பவே இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எதுக்காக நீங்க அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? அது மட்டும் தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இந்த கேள்வி நீங்க குறி சொல்லல, நீங்க குறி சொல்லல, அந்த பொண்ணு மேல குறி வச்சீங்க. ஏன் குறி? 20 வயசு பொண்ண இப்படி பண்ணா பெத்த வயிறு எப்படி எரியும் தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. 50 வயசு கல்யாணத்தை எப்படி கொஞ்சம் இருக்கணும் பாரு. ஏங்க போட்டுக்கற? யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க ஏன் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டீங்க? அதை இன்னும் நீங்க சொல்லல. இன்னார் தான் கோபம் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே.